தமிழக மக்களே, கிறிஸ்தவ மக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கிறிஸ்தவ பிள்ளைகளே, இந்து மக்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பிலே உங்களோட தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு மத்தேயு 18 அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு சிறு குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற விதத்தையும் அதனுள்ள தத்துவங்களையும் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் 35 வசனம் இருக்கிறது. அந்த 35 வசனத்தையும் சுருக்கமாக சின்ன பதிவாக சொல்லி உங்களுக்கு விளக்குகிறேன். அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்திலே எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இந்த பூலோகத்தில் நிறையா பெரிய ஆளுங்க இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் யார் பெரியவர்களாக இருப்பாங்க என்று கேட்குறாரு. மனுஷர்களில் கடவுள் தான் பெரியவர், ஆனால் மனுஷர்களில் யார் பெரியவர் என்று ஒரு கேள்வி கேட்கும்போது இயேசு சொல்கிறாரு, சிறு பிள்ளைய அங்கே நிறுத்தி, இந்த பிள்ளையை போல எவன் தாழ்த்துக்கிறானோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான்னு சொல்கிறார். சின்ன குழந்தைகளை, அது எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்க கடவுளுடைய பிள்ளை தான். மதத்தால் பிள்ளைகளை பிரித்து இந்து பிள்ளை, முஸ்லீம் பிள்ளை, கிறிஸ்தவ பிள்ளைன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் எல்லா பிள்ளைகளும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். அந்த பிள்ளையினுடைய சுபாவங்கள் தாழ்மைன்னு சொல்கிறார். பிள்ளையை போல தாழ்த்துகிறவன் எவனோன்னு சொல்கிறார். யாராக இருந்தாலும் பிள்ளையை போல தாழ்த்தும் போது அவன் உயர்த்தப்படுறான், ஆசீர்வதிக்கப்படுறான். பிள்ளைகள் சூதுவாது இருக்காது, வெணிய சூது இருக்காது, பொறாமை இருக்காது. எல்லா பிள்ளைகளோடு விளையாடும், சமமாக நினைக்கும். ஜாதி வித்தியாசங்கள்லாம் பிள்ளைகளுக்கு இருக்காது. அவங்க பெற்றோருக்கு தான் ஊட்டி விடுறாங்களே தவிர, ஜாதி மதத்தை ஊட்டுறாங்களே தவிர, பிள்ளைகளுக்குள்ளே அப்படி கிடையாது. அந்த பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, தேவனாலே கொடுக்குற எல்லா பிள்ளைகளுக்குள்ள ஈவு தான். அதனால் அந்த பிள்ளைகளைப் போல தாழ்த்தணும், பிள்ளைகளைப் போல சுபாவம் உடையவர்களாக இருக்கணும். அவங்க தான் பரலோகத்துக்கு பெரியவனாக இருப்பான். அந்த பிள்ளைகளுக்கு இடலை உண்டாக்குறவன் எவனோ அவனை ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் போடுறது நல்லா இருக்கும். அந்த அளவில் ஆண்டவர் கண்டிக்கிறார். இந்த சிறியவனை ஒருவனையும் அற்பமாக நினைக்காதீங்க. சின்ன குழந்தைகளை பொதுவாக அற்பமாக நினைக்கிறாங்க. இந்த சிறு பிள்ளைகளுடைய பாலியல் சீண்டல்லாம் இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு. எல்லா இடங்கள்லையும் பேப்பரில் பார்த்திங்கன்னா நிறையா நியூஸ் வருது. அப்போ வராமல் இருக்கிறது எவ்வளவோ இருக்கு இல்லையா? வந்ததே எப்படின்னா வராமல் இருக்கிறது நிறையா இருக்குது. அதனால் சின்ன குழந்தைகளை அற்பமாக நினைக்கவோ, சீண்டல் பண்ணவோ, பாலியல் பண்ணவோ, கொலை செய்யவோ இன்றைக்கு உலக மனுஷர்கள் பிசாசுடைய கிரியைகளை செய்கிறாங்க. அதனால் யாரையுமே அற்பமாக நினைக்காதீங்க. அவங்களுக்குரிய தூதர்கள் உண்டு, பரலோகத்தில் எப்போது என் பிதாவின் சமூகத்தில் தரிசிக்கிறாங்க அப்படி சொல்கிறார். அதனால் மக்களே, சின்ன குழந்தைகளை அற்பமாக நினைக்கக்கூடாது, கேவலமாக நினைக்கக்கூடாது என்ற ஒரு தத்துவத்தை முதல்ல சொல்கிறார். ரெண்டாவது, 15ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, என் சகோதரன் எனக்கு குற்றம் செஞ்சால் 7 முறை மன்னிச்சா போதுமா அப்படின்னு சொல்லி ஒரு அளவுகோலை, மன்னிக்கிறதுக்கு அளவுகோலை கேட்குறாங்க. ஏசு சொல்கிறாரு, 7 தடவை இல்லைப்பா, 70 தடவை நீ மன்னித்தாலும் தகும். மன்னிப்புக்கு அளவு வைக்காத, மன்னிச்சிக்கிட்டே இரு. அப்படின்னா அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான், மன்னிச்சிக்கிட்டே, அந்த அர்த்தத்துக்கு சொல்லலை. எத்தனை முறை தெரியாமல் செஞ்சாலும் அது மன்னின்னு சொல்கிறார். மன்னிப்பு என்பது தெய்வீகம், தவறு செய்வது மானிடம். ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? தவறு அன்றாடம் நம்ம தவறுகள், ஒரு தவறை சரி பண்ணுறோம், அடுத்து ஒரு தவறு பண்ணுறோம், அடுத்து அது தப்புன்னு தெரியுது, சரி பண்ணுறோம். இப்படியே போகும்போது
வாழ்நாளில் எவ்வளவோ தவறுகள், எவ்வளவோ காரியங்கள் மக்கள் செஞ்சிட்டு வர்றான். ஏன்னா உலகம் சாத்தானுக்குள்ளே இருக்குது, பிசாசுக்குள்ளே இருக்குது. அதனால் நாமளும் அவனால் வஞ்சிக்கப்பட்டதுனால, அவனுடைய பிள்ளைகளாக இருப்பதுனால இவனும் அதே சுபாவ உடையவர்களாக தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தொடர்ந்து அந்த தவறுகளை மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிக்கிட்டே போகும்போது அவன் பரிசுத்தத்தில் அவன் வளரணும், இன்னும் பரிசுத்தம் அடையணும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யணும். தொடர்ந்து அவன் முன்னேறிக்கிட்டே போகும்போது தேவ சாயலில், தேவ ரூபத்தில் அடைஞ்சு கடவுளை போல் அவன் மாறி விடுகிறான். இதுதான் இதில் உள்ள காரியம். அதனால் மன்னிப்புக்கு எல்லாம் குறிக்காதப்பா, டயம் குறிக்காத, மன்னிச்சுக்கிட்டே இரு என்று சொல்கிறார். அடுத்து, இந்த பூமியில் நீங்கள் எதை செய்தீங்களோ அது பரலோகத்தில் அது செய்யப்படும். இங்கே எதை செய்கிறீங்களோ அங்கே அது உண்டாகும்னு சொல்கிறாரு. இங்கே நீங்கள் கட்டவிழ்த்தா அங்கே அவிழ்க்கப்பட்டிருக்கும், இங்கே கட்டப்பட்டிருந்தால் அங்கே கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த அர்த்தம் என்னென்னா, பூமியிலே மனிதர்களுக்கு என்னென்ன நன்மை செய்கிறீங்களோ அந்த நன்மை அங்கே கிடைக்கும். இங்கே என்னென்ன தீமை செய்கிறீங்களோ அந்த தீமையும் அங்கே கிடைக்கும் சொல்கிறார். பரலோகம் என்பது ஜட்ஜ்மெண்ட். தேவ சமூகத்தில் எல்லாரும் போய் நிற்கும்போது அங்கே நியாயந்தீர்ப்பு செய்கிறாரு. அதனால் தேவனிடத்தில் யாரும் தப்பிக்கவே முடியாது. ஒரு சிசிடி கேமரா வச்சு மனுஷரை கண்காணிக்கிறாங்க. அதை விட கடவுளுடைய கண்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவருடைய பார்வைக்கு மறவானது ஒன்றுமே இல்லை. யாரும் அதை தப்பிக்கவே முடியாது. ஏழை எளியவங்களுக்கு நன்மை செய்யுங்க, பசித்தோருக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்க, ஏழை எளியவங்களை முடிஞ்ச அளவில் உதவி பண்ணுங்க, பொறாமை கொள்ளாதீங்க, ஜாதி வித்தியாசம் மத வித்தியாசம் வேண்டாம். இந்த மாதிரி இந்த பூமியில் நீங்கள் வாழும்போது அதே பிரதிபலன் பரலோகத்தில் மறுமையில் கிடைக்கும். அதுதான் அங்கே சொல்கிறாரு. கடவுளுடைய குமாரனாகி இயேசுவின் பேரால் 2 பேர் 3 பேர் எங்கெங்கே ப்ரேயர் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் நடுவில் நான் இருப்பேன்னு சொல்கிறார். நடுவுலையே இருப்பேன். 20ஆம் வசனத்தில் நடுவுலையே இருப்பேன்னு சொல்கிறார். இது என்ன அர்த்தம்னா, ஒரு குறிப்பிட்ட புனித ஸ்தலத்தில் தான் இருப்பேன்னு சொல்லலை இயேசு. இந்த மாதிரி கோயிலில் தான் இருப்பேன்னு சொல்லலை. இந்த மாதிரி ஜெருசலேமில் தான் இருப்பேன், தேவாலயத்தில் இருப்பேன்னு சொல்லலை. எல்லா இடங்களையும், எந்த இடத்துலையும் கடவுள் இல்லாத இடமே இல்லை. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பது தமிழ் பழமொழி. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, தூணில் இருப்பான் துரும்பில் இருப்பான் என்பது எவ்வளோ அருமையான பழமொழி. எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எருசலேமிலே மலைகளிலே மாத்திரம் அல்ல என்று சமாரியா பெண்ணுக்கு இயேசு போதனை கொடுத்தார். அதனால் குறிப்பிட்ட ஸ்தலத்தில் கடவுள் இருப்பார்னு மதவாதிகள் பேசி ஜனங்களை அலக்களிக்கிறாங்க. 1 லட்சம் 1.5 லட்சம் கட்டுங்க, நான் ஜெருசலேம் கூட்டி போகிறேன்னு அதில் ஒரு பிராடு நாய் மக்களை ஏமாத்துறான். எந்த ஸ்தலத்துலேயும் கடவுள் கிடையாது. அவருடைய பேராலே உண்மையாக 2 பேர் 3 பேர் கூடி எங்கெங்கே நினைக்கிறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, வேண்டுறீங்களோ அங்கே நடுவுலையே அவர் இருக்காருன்னு ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. அதனால் கடவுளுக்குன்னு ஒரு ஸ்தலம் கிடையாது, தேவருக்குன்னு ஒரு புனித ஸ்தலம் கிடையாது. அவர் எங்கும் உள்ள பரஞ்சோதி, எங்கும் நிறைந்திருக்கிறவர். அவர் உனக்குள்ளே இருக்கிறார். உனக்குள்ளே உள்ளதை நீ அறியாதனால தான் அங்கே இருப்பாரா, இங்கே இருப்பாரா, இங்கே இருப்பாரா என்று தேடி அலைகிறீங்க. இருக்கும் இடத்தை விட்டுட்டு இல்லாத இடத்தை தேடி அலைகிறீங்களே என்று ஒரு பாடல் வரிகள் இருக்குது. ஓடி ஓடி உட்கலந்த அந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போயின, தேடி தேடி தேடுகின்ற மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியே என்று பட்டணத்தார் பாடியிருக்கார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு தேவாலயம், வள்ளல் பெறனாருக்கு வாய் கோபுரவாசல்னு சிவவாக்கியத்தில் இருக்குது. நீங்களே அந்த ஆலயமாக இருக்கீங்கன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. இந்த சரீரமாகி ஆலயத்தை இடித்து போடுங்க, 3ஆவது நாள் எழுப்புவேன்னு இயேசுவே தன்னுடைய சரீரத்தை பற்றி ஆலயமாக இயேசு சொன்னார்.
அதனால் வெளிப்படையான ஆலயங்களை தேடி ஓடுவது நாடுவது வேஸ்ட்டு. உனக்குள்ளே தேவன் இருக்கார், அதை கண்டுபிடிக்க 2 பேர் 3 பேர் அந்த கடவுள் பேரால் எங்கெங்கே கூடி ஜெபிக்கிறீங்களோ அங்கெல்லாம் அந்த இறைவன் இருக்கிறார், அங்கெல்லாம் கடவுள் இருக்கிறார். அடுத்து 10,000 ரூபா ஒருத்தன் கடன் படுறான். எஜமான் கடனை அடைன்னு சொல்லும்போது அவன் காலில் விழுந்து கும்பிட்டு, எஜமானே என்னை கட்ட திராணி இல்லை, கொஞ்சம் பொறுங்க எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்னு சொல்கிறான். எஜமான் இறக்கப்பட்டு கடன் முழுவதும் மன்னிச்சிடாரு. அவன் போய் அவனுக்கு கீழே உள்ள ஒருத்தங்கிட்ட 100 வெள்ளி பணம் கடன் பெற்றிருப்பான். அவனை போய் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவனை நெருக்கிறான். அவன் ஐயா கொஞ்சம் பொறுங்க, இவன் மன்றாட மாதிரி அவனும் மன்றாடான் இவன்கிட்ட. இவன் அதுக்கு இறங்கலை, அவனை ஜெயிலில் தூக்கி போட்டுறான். இதை எஜமான் கேள்விப்பட்டு அவன்கிட்ட வந்து, ஏன்பா 10,000 ரூபாயை உன்னை நான் மன்னிச்சேன்ல, ஏன் 100 ரூபாயை நீ மன்னிக்கக்கூடாதா? 10,000 எங்கே இருக்குது, 100 எங்கே இருக்குது? 10,000 உன்னை மன்னிக்கும் போது 100க்கு நீ இறங்கக்கூடாதா? 100 வெள்ளி காசுக்கு நீ இறங்கக்கூடாதா? நான் உனக்கு இறங்கின மாதிரி நீ ஏன் இறங்கலை என்று அவனை தண்டித்து திரும்பவும் அவனை ஜெயிலில் எஜமான் போட்டுறாருன்னு ஒரு உதாரணம் இங்கே இயேசு சொல்லிவிட்டு, நீங்களும் மனப்பூர்வமாக மன்னிக்காட்டினா உங்களுக்கும் அதே மாதிரி தான் ஏற்படும் என்று கடைசியில் சொல்லி முடிக்கிறார். அதனால் அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய மக்களே, கிறிஸ்தவ மக்களே, இந்து மக்களே, நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் தான். ஆதி பிதா நமக்கெல்லாம் மூத்த முன்னோடி ஆதாம் ஏவாள் தான்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு, குரானில் போட்டிருக்கு. ஆதி சிவன் பார்வதின்னு சொல்லி இது புராணத்தில் மறைவு இருக்குது. ஆதி மனிதன் காதலுக்கு பின்பு அடுத்த ஜோடி இது தான், ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்பு அடுத்த ஜோடி இது தான்னு கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு. எல்லா மக்களும் அந்த ஆதி ஒரே ஊத்திலிருந்து எல்லாம் வந்த மாதிரி தான் இருக்குது. நிறத்தால், மொழியால், நாடால் பிரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரே ரத்தம்தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது தான் திருமூலருடைய வாக்கு. அந்த அடிப்படையில் நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம், சகோதரர்களாக இருப்போம், ஒருவருக்கொருவர் மன்னிப்போம். மதத்தால், இனத்தால், மொழியால் நம்ம யாரையும் வேற்றுமை நினைக்க வேண்டாம். எல்லாரையும் ஒன்று போல் நினச்சி மன்னித்து அன்பாக இருக்க முயற்சிப்போம். இதுவே கடவுளுக்கு பிரியமான காரியம். ஆண்டவர் நமக்கு இந்த பாக்கியத்தை நம்ம தமிழக மக்களுக்கு தருவாராக. நன்றி.